சும்மா சும்மா குறைப்பானுங்க. ஷார்ட் தான் நல்லா தான் இருக்கு. ஆனால் போஸ்ட்டை பார்த்தா அடிக்க மாட்டான். ஆமாம் அதான் சொல்கிறேன், நல்லா தான் இருக்குன்றேன். ஃபாஸ்ட்டாக அவன் வழியை ஃபாஸ்ட்டாக தான் வரும், அதான் நானும் சொல்கிறேன். கான்டாக்ட் க்ளீனாக வைப்பான்டா அவன் ஷார்ட்டில். நம்ம தான் அடி வைக்க மாட்டான். அவன் லேஸ் ஸ்பாட்டில் அடிக்கிற மாதிரி பார்த்து அடிப்பான் கரெக்டாக. கான்டாக்ட் க்ளீனாக இருக்கும். அவன் பாடி பொசிஷனிங் ஸ்ட்ரைட்டாக இருக்கும், பார்த்துருக்கியா? நம்மளுக்கு தான் கொஞ்சம் மாதிரி குனிஞ்சி முன்னாடின்னு இருப்பான், அவன் பாரு ஸ்ட்ரைட்டாக இருப்பான். அதான் அதுவே ஷார்ட் பவர் எனக்கு வந்துடும். அவன் பாரு கூதி கணேசன் ஓடாமன்ட்டு தான். யார் மாட்டலாம்? மோஷிக்காரன் அவன் வீக்காக இருக்க மாற்றிட்டானுங்க போல. இட்ஸ் டூ வீக் டு பிளே தான் சொல்கிறேன். வீக்காக இருக்கு போல டீம். 2 பேர் ஆடுறானுங்களே. வெளியே வாடா, வெளியே. நானும் உள்ள நினச்சேன்டா. செம ஷாட்டு, நல்ல ஷாட்டு. சரி, என்ன தவிர எல்லாரும் ஷாட் எடுக்கிறானுங்க நம்ம டீமில். பார்த்தா எனக்கு அந்த க்ளீன் கண்டர் வரவே மாட்டேங்குது. என்னடா? ஆமாம் யார் டீம் பவராக இருக்கு? ஒருத்த நம்ம டீம்ல எல்லாம் ரிட்டர்ன் ஆனானுங்கதா. யார் பெங்கரை தவிர சொல்லி ஒருத்த எல்லாமே ரிட்டர்ன் ஆனாங்க நம்ம டீமில். விட்டுறான்ற ஓடி வரான். இந்த பால் தான் ஓடி வருவான். வச்சுருவான் கம்முனு. போன மேட்ச் அவன் கண்ட்ரோலே பண்ணல. போன மேட்ச் கீழே ஆடினான் அவன். ஒருத்த நீ சூப்பராக கண்ட்ரோல் பண்ண போன மேட்ச். மொத்தம் ஓட அங்கே போகிற. டேய் யாரா அது? கண்ணு தெரியுமா? ஓடான். அவன் ஷார்ட் அடிப்பான். அவனை கட் பண்ண விட்டா ஷார்ட் வச்சிருவான்டா. பாஸ் பண்ணாம போய் ஷார்ட்டு அங்கேருந்து அச்சு கோல் கீழே போயிடுச்சுன்னா அஸ்வா ஊற்று தள்ளுவானுங்க. அஸ்வா ஓலுன்னு ஊற்றுருவானுங்க. என்னடா பண்ணுறேன்னு. கோல்றாது ஷூ சார். அவனா பார்த்து உள்ள வச்ச மாதிரி இருந்துச்சு, பாஸ் போட்ட மாதிரி இல்லை. மாலை இப்படி போகுது. அப்படியே நிற்கிறான் மூமெண்ட்டே இல்லாமல். ஏதாவது ட்ரை பண்ணி போனால் கூட பரவாயில்ல. இதில் 2.55. நீ ஏதோ ஃபார்மில் இருக்கான். அவன் எதை பண்ணாலும் மாட்டிக்குது பாலு. ஏய் உம்மால கீழே வரான் அதிசயமா. அப்போ அவனை தான் மிட் ஆட வைக்கணும். பார்த்து மேட்ச் கண்ட்ரோலில் பண்ணுவான். ஃபார்வர்ட் ஆட தப்பு வேணும். உம்மா எனக்கு மாதிரி ஃபஸ்ட் போஸ்ட் எப்படி விட்டு நிற்கிறாடே. நானே பண்ணிட்டுறவடா நிற்கிறான் மாதிரி. அச்சா நாங்கள் சிரிக்கலாம், நீ சிரிக்கக்கூடாது. உள்ள சீரியஸ் ஆடு. விடுங்க சிரிக்காதீங்கடா. கண்ட்ரோல் பண்ண முடியல. கம்முன்னு இருக்கடா. நீங்கள் சித்தான சிரிப்பு வருதுடா. கம்முன்னு இருக்கடா. அவுட். இன்னும் 4 பேர் கேட்டுங்க லேசு. யாரும் ஆட வேணாம், உட்காந்துக்கிறானுங்க. தற்கொலை என்னென்னவோ பண்ணுறான் இன்றைக்கி. ஆனால் மற்ற நல்லா ஃப்ளோ ஆகுதுடா அவனுக்கு கேமு. பாரு என்னென்னவோ பண்ணுறான். எப்படி பண்ணி 4 பேர் நோட்டில் பாஸ் போகுது, 5 பேர் நோட்டில். எப்படின்னா தெரில. அப்போ தான் நினைக்கிறேன் ஏதோ நல்லா ஆடுறான் இன்றைக்கி. ஒன்றும் இல்லை, போன வாரம் வெளியே உட்கார வச்சுட்டோம் வேணான்னு. அது நல்லா ஆடுறான். மற்ற ஃபவுல் இல்லை, சும்மா லைட்டாக தான் இழுத்தான் அப்படி. ஒன்றும் இல்லை, சும்மா ஆக்டிங். ஒன்றும் இல்லை. அது ஆக்டிங்டா. நான் பார்த்துறேன்டா. அவ்வளோ ஃபோர்ஸ் தானடா. சும்மாடா ஏன்ச்சு ஆடுவான் போது. வெளியே போடலாம் ஃபவுலே இல்லை. அது சும்மா சும்மாடா. அது ஆக்டிங்டா. அது ஆக்டிங் பார்த்தோன்னே தெரியுது. லைட்டாக தட்டினா அவ்வளோ டைமாக வயசு தான் ஒன்றா வருது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, பார்த்துட்டேன்டா. லைட்டாக ஆங்கிள் கூட லைட்டாக தட்டின மாதிரி இருந்துச்சு. அவன் லைட்டாக கை தான் வச்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஆங்கிள் லைட்டாக
தர்ஷம் அங்கேருந்து கோல் விடுவானா அம்மா கீச்சு விட்டுவானுங்க. அவனை சீக்கிரம் போட சொல்லாதீங்களா, அவன் தான் போட்டு விட்டுருவான் அவன் மாதிரி. அப்புறமா அவனை நீங்கள் பொறுமையாக இருக்க. ஏய் பரவாயில்ல, லெஃப்டில் ஷார்ட் எடுக்கிறானே பரவாயில்ல. சாப்பிட்டாச்சா? இல்லைண்ணா இனிமேல் வீட்டுக்கு போயிட்டான். சாப்பிட்டு வராண்டவன் தான் வர முடியாதுல்ல, யாரும் ஓட முடியாதுல்ல, மந்தமாக இருக்கும். சாப்பிட்டா நீ சாப்பிட்டு கோல் கீப்பர் தெம்பா நிற்ப, நான் உள்ளே போய் ஓடணுமே. உனக்கு சாப்பிட்டா தெம்பு கிடைக்கும், கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும். எனக்கு அதெல்லாம் இல்லை. மற்ற என்ன தான் ஓட விட்டே இருப்பானுங்க. நீங்கள் தான் ஓடுறானுங்க எல்லாம் பரவாயில்ல. நீங்கள் கம்மியாக ஓடிருக்கேன் பிரகாஷ் இன்னைக்கு. நீங்கள் மேலே ஏறவும் இல்லை, எதுவுமே பண்ணல, கீழே நட்டு இருந்தானா அத்த மேலே ஏறல. ஆமாம் ஆமாம் 11 சைஸ் அதுவா? அது யாரு இல்லைன்றாங்க. யாரு உள்ள வச்சுக்கிறாங்க? யாரும் வாங்கலையா? என்ன வாங்குறது யாருன்னு தெரியல. யாருன்னு தெரியல, என்ன கேட்டால் யாருன்னு எனக்கு தெரியாது. 40 வந்து நீ தானே உள்ள இருந்தீங்க. சரி நான் எடுத்து வச்சுக்கிறேன். சரி பாருங்க, 2 வாரம் யாரும் வரலாம் பாருங்க. அவரே வச்சுக்கிட்டாரா? அவரே எடுத்துட்டு போயிட்டாரா? அவர் வச்சுக்கிறார் போட்டில். யாருன்னா கேட்டால் சொல்லி நான் கொடுத்துட்றேன். ஓ சரி சரி, ஓகே ஓகே. அவர் வச்சுக்கிட்டு ஓகே ஓகே. அவர் என்ன சொன்னார், அவர் உள்ளே வந்தார்ல பூட்டுக்குது, என்ன கேட்டால் யாரும் தெரியலங்கன்னு. சரி நான் எடுத்து என் சைஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்னு. அது தெரியாது. அவர் எடுத்துட்டு போயிட்டாரா? அப்புறம் சொன்னார் நான் வச்சுக்கிறேன், யாருன்னா கேட்டால் சொல்லி நான் கொடுத்துட்றேன். சரிண்ணா ஓகே. மதுவம் புதுசு அவ்வளோதான் சாகுதான் வேறு. அதனால் அது உங்களுக்கு தான் பார்த்துக்கோ, கேட்டுக்கோ. நான் கேட்டுக்கேன் குரூப்பில். அப்போ குரூப்பில் போட்டு பார்க்குறேன். சரி அந்த ரெட் கலர் தானே சொன்னீங்க? தெரியலமா, அது ஏதோ ஒன்று எது திங்கக்கிழமை தெரிலடா, பார்ப்போம் இரு கேட்டு பார்ப்போம். நீ அவரை கேள்வி சொல்ல போகிறாங்க, முதல் தெரிஞ்சு தானே வருது. ஆமாம் ஆமாம், இவங்க அண்ணன் தானே, அவன் தம்பி தான் ஆடிட்டு இருக்கான் பாருங்க. அந்த ப்ளூ கலர் சட்டை அவங்க அண்ணன் தான். அது அவங்க கசின் தான், நான் கேட்டு சொல்கிறேன். கேட்டார் இல்லை யாருன்னா கேட்டு சொல்கிறேங்க. ஓகே நான் பார்த்து சொல்கிறேன். தானே மதியம் பண்ணுவோம், நடுவில் போயிட்டு தேவையில்லாத மணி மடிச்சிட்டு இருப்பான். நல்லா பாஸ்போர்ட் ஆடுவான். ஆமாம் ஆமாம், அதான் அவன் தம்பி தான். அது கசினு, அவங்க பெரியம்மா சித்தி பையனா பெரியம்மா பையனை தான் வந்து. அதை ப்ளூ கலர் ஓடுறான் பாருங்க சைடில், லெஃப்ட் ஃபுல் லெஃப்டில் அவன் தான். ஆமாம் ஆமாம், அவருவே குப்பத்தில் இருக்கு, இவன் கொஞ்சம் ஆட்டு மெயினில் இருக்கான் இவன். நீ வேணா தள்ளி விட்டுருக்கான் மொத்த கை ஓடாம தள்ளி விட்டு மடிச்சிட்டு போயிட்டு இருக்கான் பைசக்கிற குசி. அசாடா ஏய் ஓஹோ, அச்சுந்தானா கையிலே பிடிச்சிருக்க முடியாது. யாரு எல்லாருமே நல்லா தானே ஆடுறானுங்க. மதியம் தான் மந்தமாக ஆடுறானுங்க, என்னன்னு தெரியல. நீ ஆடவே வேணாம், வெளியே உட்காரு. கீழே தான் உன்னை ஆடவே விட மாட்டேன்னா. டோர்னமெண்ட்ல 3 கோல் விட்ட பாரு நீ, கம்முனே இரு. 2 கோல் நீல இருந்த பிரகாஷ் உள்ள வந்தான்டா, 1 நிமிஷத்துல 2 கோல். ஐயோ மைண்ட் ஃபக் பண்ணிட்டான்டா நீங்க. நான் அன்னைக்கே சொன்னேன், வெங்கரே மேல ஆடுறா. ஏய் கீழே ஆள் இருக்கு, நானும் கணேசன் கம்முனு. நான் மிட்ஃபீல்ட் ஆடுறேன், வேணா நான் அட்டாக் போவேன். அட்டாக் ஷாட்டு வேணும், என் ஷாட்டில் பவர் இருக்காது. உங்கள் ஷாட்டில் பவர் இருக்கும், நீங்கள் ஷாட்டை தான் அடிக்க மாட்டேன், வேணா பிளேஸ்மெண்ட் பண்ணுவேன் பொறுமையாக. ஆனால் இங்கே அப்படி தான் அடிக்கிற மாதிரி இல்லை, எல்லாருமே பவர் அடிக்கிறாங்க. ப்ரோ இஸ் இன் ஜாயிண்ட் கை, ஜாயிண்ட் மோடு ப்ரோ. என்ன நிற்க முடியும் பிரகாஷ், நிற்க விடா. அப்படியா? ஆமாண்டா, கரெக்டாக தான் இருக்குண்டா. இது கரெக்டாக நிற்க விடா. ஏய் இவன் மாதிரி நிற்க வச்சுட்டாங்க, வாடா. கரெக்டாகுதா? ஆமாம் மேலே அடிக்குது. அவன் தண்ணியில் போட்டு ஃபோனை கொண்டு வந்துருக்காங்களே. செத்துப்படா உள்ள போடா கணேஷ். அவங்க பாப்பா கூட நம்ம ஆசாவாங்க, யாரும் இல்லடா பெரிய உள்ள போட்டாலே ஆசான்றான். விடுறான் போற அசா, இதுக்கு கையை விடுறா கொஞ்சம்.
சொல்லிட்டாங்களா? ஆஃப் பண்ணு.